ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறுவடை வெண்டைக்காய் பண்ணிக்கலாமா? பச்சை வெண்டை நம்ம சைஸை தப்பி வந்துடுச்சு. நம்ம இதை விட முன்னாடியே பறிப்போம். 4 பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை ஒரு 2 கடந்துச்சு, அதையும் பறிச்சுக்கலாம். சிவப்புனா இது டார்க் சிவப்பு கிடையாது, நார்மல் சிவப்பு. சுச்சு கையில் வச்சுக்கிட்டு 5 பறிச்சாச்சு. அடுத்து என்ன பறிக்க போகிறேன்? அடுத்து இது ரொம்ப நாள் நம்ம பண்ணணும்னு நினச்சி தள்ளி போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், கண்டங்கத்திரியோட அந்த பழங்கள், விதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் நான் சேகரிச்சுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம் இல்லையா, வத்தக்குழம்பு. அந்த வத்தக்குழம்பு வைக்கும்போது முல்லை மனம் சும்மா கொள்ளை போகுது. அந்த வத்தக்குழம்புல இதை நல்லா வறுத்துட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் பொடி பண்ணி கையை வச்சு நசுக்கி அது உள்ளே போட்டுருவேன். நல்ல மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சளியே வராதுங்க. வந்த சளியும் நெஞ்சு சளியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்துமாவில் இருந்து டிபி பிரச்சனை, சளி பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, சளி பிடிக்காமல் தொற்றுகளை எல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு உண்டு. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு செடி 2 செடி வளர்த்துட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணி வச்சுக்குவேன். நல்ல ஒரு 1 இயருக்கு அது வருங்க. ஏன்னா ஒரு குழம்பு வச்சோம் அப்படின்னா 4 பேருக்கு ஒரு 3 காய் அந்த மாதிரி தான் போடுவேன். இப்போ நான் இது வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் இதை பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இதை கத்திரிக்கோளால் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு கத்திரிக்கோளால் அப்படி கட் பண்ணுவேன். இல்லைன்னா முள் பதம் பார்த்துரும். எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு செடியிலேருந்து மட்டும்தான் இது நான் எடுத்திருக்கேன். அதுலேயே 2 செடி இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு நேரமின்மை காரணமாக இன்று ஒரு செடியில் உள்ள அறுவடை மட்டும் எடுத்திருக்கேன். இன்னொரு செடியில் உள்ளதை நாளைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம செல்லக்குட்டி இருக்காங்களான்னு பார்ப்போம். வெள்ளரி வெள்ளரி வெள்ளரி, வாங்கடி சொல்ல. குட்டை இங்கே வருங்களேன். இது தரையில் தட்டினால இதுக்கு மேலே போச்சு. தரையில் தட்டிகிட்டு இருக்கனால இது விளைஞ்சிருச்சு. இடித்து மண்ணோட மண்ணாக படுத்திருந்தால் நல்லா நீளமாக வந்திருக்கும். இது குட்டையாக இருக்கிறனால இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பறிச்சுட்டு இதுக்கு மேலே தான் முத்திட்டு குண்டக்கான்னு வரும். ரெண்டு வேறு இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டு தான் கண்ணுக்கு தட்டுப்படுது. அப்புறம் சாயந்தரம் திருப்பி ஒரு தடவை தேடும்போது இன்னும் கிடைக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், செடியெல்லாம் அத்து போட்டு கீழே விழுந்து கிடக்குறா. இங்கே பாருங்க எவ்வளவு வெயிட்டு. செடியெல்லாம் அத்துட்டு உட்காந்துருக்கா. இது என்ன? ஐயோ, இங்கே பாரு, தொட்டேன் கையோட வந்துடுச்சு. இங்கே பாருங்க, தொட்டா கையோட வந்துடுச்சு. தொட்டேன் கையோட வந்துடுச்சு. ரொம்ப ஓவர் வெயிட்டுங்க, தூக்க முடியாத அளவுக்கு. எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி கையில் தூக்குன்னு தொப்புன்னு விழுந்துடுச்சுங்க. ரொம்ப கவலையாக போச்சு எனக்கு. போங்க,
சரி, என்னன்னு சொல்லி இன்றைக்கி வெட்டி பார்க்கணுமா இல்லை வெயிட் பண்ணவான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை தர்பூசணின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா பழுக்கிறதுக்கு என்னன்னு தெரில. காயாகவே பறிச்சிட்டமா இருக்கும், ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்குதுங்க. தொட முடியல, தொட்டு லேசாக அடி தொங்க விட்டு பார்த்தேன் பிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. சரி, அடுத்து வேறு என்ன இருக்குது? இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே போய் பாவைக்காய் எதுவும் கிடக்கான்னு பார்க்குறேன், வாங்க. இருங்க, அழகு டபுள் கலர் பிங்க் பார்த்தீங்களா? இல்லை, கையோடு வர்றீங்கடா, தொட்டாவே கையோடு வந்துடுறீங்கடா. பிங்க்கு, அப்புறம் ரெட்டு பாருங்க, அழகிகள். அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கா, வெளியில் வந்தால பார்த்து ரசிக்கலாம். பாவைக்காய் இருக்கா பார்க்குறேன். அந்த மாதிரி தெரியல, பார்க்காம விட்டுட்டோன்னா பழுத்து அன்றைக்கெலாம் ஒரு 3 காய் பழுத்து கிடந்தது. அப்படியே விட்டுருவேன், எங்கேயாவது விழுந்து பறித்து வந்துடட்டும் அப்படின்ட்டு. அடுத்து நேற்றே பறிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக தான் வீடியோவே போட்டேன், லாங் வீடியோ. ஆனால் கடைசி அதை மறந்து போயிடுறேன். டெய்லி இதே வேலையாக போச்சு. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணுறதுன்னு முடிவோடு இருக்கிறேன். எவ்வளோ தண்டி இருந்தாலும் சரி. முள்ளங்கி என்னங்கடா இப்படி குட்டுன்னு வந்திருக்கீங்க? இப்படி தான் வருவீங்களா? ஓ, இன்னும் பறக்கணும் போலையே. அவசரப்பட்டுட்டேன், அவசர கொடுக்கை. இங்கே பாருங்க, ஒன்று தான் பெருசாக இருக்குது, மிச்சம் 2 சின்னதாக தான் இருக்குது. சரி, வாஷ் பண்ணி பார்ப்போம். அவசரப்பட்டுட்டேன், ஒன்று தான் பெருசாக இருக்குது, மிச்சம் 2 சின்னதாக தான் இருக்குது. மண் அணைச்சி விட்டுருந்தா கொஞ்சம் நீளமாக வந்திருக்கும். கொஞ்சம் பராமரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளங்கி போட்டுட்டு வெயிலில் கூட வைக்காமல் இங்கேயே வச்சுட்டேங்க. இந்த பந்தல் கடியிலே வச்சுட்டு தூக்கி வைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் அப்புறம் இப்போ தான் 2 நாள் ஆச்சு அங்கே தூக்கி வச்சு. அதனால தான் என்னுடைய வளர்ச்சி இப்படி இருக்குது. பட்டு பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து ஒரு 4 பேக் ரெடி பண்ணியிருக்கேன் முள்ளங்கி தனியாக போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முள்ளங்கி போடுறதுக்கு ஒரு வெயிலில் வைக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும், அது மாதிரி எதுவுமே செய்யலை. மண் அணைச்சி விடணும், அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா விதை போட்டு நாற்று போடுவோம்ல, அந்த இடத்துலையே இந்த மாதிரி நாற்று போட்டு ஓரமாக வைப்பேன், வெயில் இல்லாத இடத்துல. அந்த மாதிரியே அதையும் வச்சுட்டேன். ஸோ அதனால தான் அதனுடைய வளர்ச்சி 2வது இன்னும் டைம் ஆகலை, அதுக்கான நேரம் வரலை. அதுக்குள்ளேயே நான் பறிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்றைய அறுவடை இவ்வளவுதான். இன்னும் இருக்குதுங்க, சீனவரைக்காய் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். சீனவரைக்காய் இருக்கா? சீனவரைக்காயையும் பிஞ்சிலேயே பறிச்சிட்டு பொரியல் வச்சா செம்மையாக இருக்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா விளைஞ்சி போய் வருமா, அதுக்கும் டேஸ்ட்டு இதுக்கும் டேஸ்ட்டு தனி. இதுக்கு டேஸ்ட்டு தனி தாங்க. பிஞ்சாக இருக்கும்போது பொரியல் வச்சோன்னு வச்சுக்கோங்க. நான் நேற்று வேறு அறுவடை பண்ணது வீட்டில் இருக்குது. ஸோ 2யும் சேர்த்து போட்டு நாளைக்கு சீனவரைக்காய் பொரியல் தான் நம்ம வீட்டில். பாருங்க எவ்வளோ இருக்குது பார்த்தியா? ஒரு கைட்டு பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, பிஞ்சிட்டு வந்துடக்கூடாது. அதனால் நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன். பறிச்சிட்டு வந்துட்டேங்க. 2 வகை சீனவரைக்காய். இது நார்மலாக உள்ளது. இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது பழக்கிளை கொத்தவரை. நமக்கு 2 ரக கொத்தவரை, 2 ரக வெண்டைக்காய், அப்புறம் 2 வெள்ளரிக்காய், கண்டங்கத்திரி, தர்பூசணி, அதுக்கப்புறம் முள்ளங்கி. இன்றைய அறுவடை இவ்வளோ தான். டைம் இல்லை, கீழே ஓடுறேன், போய் இன்னும் தோசை சுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் அறுவடை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you. இங்கே பாருங்கள், நம்ம இது என்னன்னு ஒரு கூகுளில் கேட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருந்தோம்.
ஆனால் நல்ல பெரிய காயாக வந்துச்சு. ஆனால் நான் சும்மா என்னுடைய ஆர்வ கோளாறில் அதை தூக்கி தூக்கி டெய்லி பார்ப்பேன். அது இப்போ கையோடு பிடுங்கிட்டு வந்துருச்சு. சரி, அது என்னன்னு பார்த்துடணும்ல. ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அது விஷக்காயின்னு சொல்லிட்டு. எனக்கும் விஷக்காய் இவ்வளோ தண்டிலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தது. சரி, கட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாக்க தர்பூசணி தான். இங்கே பாருங்கள். ஆனால் என்ன பெரிய சோகம், இது வந்து பழுக்க முன்னாடி காயிலேயே பறிச்சாச்சு. ஆனால் நல்ல வேலை, சிவப்பவே வராமல் நம்ம பறிச்சாலும் இது என்ன காயோ அப்படின்னு நம்ம ஒரு கவலையில் இருந்திருப்போம். பட் இப்போ லைட்டாக சிவப்பு வந்திருக்கு. ஆனால் என்னென்னா இதில் வந்து இங்கே வந்து ஏதோ டிசைன்லாம் ஒரு மாதிரி வரும்ல, அது வராமல் இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தேகம் இந்த காயை பறிச்சதுனால இப்போ தீந்துடுச்சு. தர்பூசணி தான் நம்ம வீட்டில் வருது. இனி சூப்பராக வளர்த்துற மாட்டோமா, வளர்த்து இனி நிறைய அறுவடையெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன காயோ அப்படிங்கிற மாதிரி சும்மா என்னோ தானன்னு வளர்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த காயை வச்சுட்டு, அதாவது பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உதக்காயை வச்சுக்கிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.